ஹலோ நண்பா நண்பிகள். இன்றைக்கி இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு பரபரப்பாக இப்போது வேர்ல்டு அளவில் போய்கிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் தான். அதுதான் எபிஸ்டன் ஃபைல்ஸ். இதெல்லாம் எப்படி லீக் ஆச்சு, யார், இது என்ன நடக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு தனி ஐலாண்டுன்னே சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு ஒருத்தர் அவர் பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு தொழில் பண்ணுற ஒருத்தர். அவர் வந்துட்டு ஒரு ஐலாண்டு க்ரியேட் பண்ணுறாரு. அந்த ஐலாண்டுக்கு வந்து ஒரு சில ஃபண்ட்லாம் வருது. அதை வந்து ஸ்பான்சருமே பண்ணுறாங்க. அவங்களாம் யாருன்னா இப்போ இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. பேர்லாம் உங்களுக்கு தெரியும் யாருன்னுட்டு. அப்படி இருந்தவங்க இதுக்கு ஏன் ஃபண்ட் பண்ணணும், இதை ஏன் இவங்க வந்து பெருசாக ஆக்கணும்னா, ஒரு ஐலாண்டு தனியாக, அதாவது நம்மகிட்டேருந்து கொஞ்சம் தனியாக விரிச்சிருக்காங்க. அங்கே யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன 10 வயசுல உள்ள பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு போய் அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி அங்களே நல்லா அதாவது நல்லா பார்த்துக்கிற மாதிரி அங்கே கூப்பிட்டு போய் அவங்களாம் யாராக இருப்பாங்க, அம்மா அப்பா இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து தனியாக வளர்கிறவங்க. அப்படிப்பட்டவங்கள கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்கள போய் அங்கே தங்க வச்சு ஒரு தனி ஐலாண்டில் இப்போ யாருன்னாலும் எங்கேருந்து எந்தெந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இங்கே வரலாம். இவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணலாம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹோட்டல் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு டைமில் இப்போ வந்து ஒரு சிலது லீக் ஆகிருக்கு. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நியூஸ், இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எவிடன்ஸாகவே அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது வந்து இந்த எபிஸ்டன் ஐலாண்டு தான். என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள போயிட்டு அப்பீஸ் பண்ணுறது, தப்பாக நடந்து நீங்கள் ஃபோட்டோ லீக் ஆகிருக்கு இன்ஸ்டாவில் வந்து அப்படியே. அதில் வந்து ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ அவர் வந்து ஜெயிலில் போட்டால் இப்போ இல்லை, அது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி மெயினான ஆள். ஆனால் அந்த ஆள் வந்து அவரு சேஃப்டிக்காக வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறாரு. இப்போது அது வந்து லீக் ஆயிடுச்சு நம்ம சோஷியல் மீடியாவில். இப்போ நீ எங்கே பார்த்தாலும் அந்த நியூஸ் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்படிலாம் நடந்திருக்குப்பான்றது வந்து ஒரு சிலர் பொய்யாவும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட அப்படி தான் நியூஸ் தெரியும், எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஆனால் இது எந்தளவுக்கு உண்மை பொய் அப்படின்னு தெரியலை. இப்போ ப்ரூஃபாக ஒரு ஃபோட்டோ வருது அப்படின்னா அதை நம்பி தான். ஆனால் இது வந்து ஏஐயோ பண்ணதோ அப்படிலாம் இல்லை, ரியல். இப்போது யாரெல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா கேட்கும்போது வந்துட்டு ரொம்ப இதுவே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. யாருன்னா நம்ம இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற ட்ரம்ப்பு கேட்கும்போதே அதிர்ச்சியாக இருக்குல்ல. ட்ரம்ப்பு, அப்புறம் நம்ம பில்கேட்ஸு, அப்புறம் வந்துட்டு ஸ்டீவன் ஹாக்கிங்கு, இப்படி பெரிய பெரிய ஆட்கள் அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு ஐலாண்டு தானே, சுற்றி பார்க்க தானே போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் உண்மை என்னென்னா, அங்கே இப்படி ஒரு விஷயம் நடக்கு. சின்ன சின்ன பொண்ணுங்களாம் வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறாங்க, தப்பாக ஏதோ சடங்குலாம் செய்கிறாங்க, ஏன்னா ரிச்சுவல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு அதாவது ஒன்று இருக்குது. இப்போது கடவுள் இருக்கார், சாத்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. இவங்க வந்து சாத்தானை வழிபட்டுட்டு அதை வந்து அவங்க வழிபட்டுட்டு அது மூலமாக அவங்களுக்கு பிலீஃப் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு கும்பிட்டோம். இதுக்குள்ளே தான் அந்த இலுமினாட்டியோட கான்செப்ட்லாம் வரும். அந்த மாதிரி இப்படி ஒன்று நடக்குது அப்படின்ட்டு ஆரம்பத்தில் இதை வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. தமிழ்லேயும் நிறைய பேர் பேசியிருக்காங்க, இங்கிலீஷ் சேனல் நிறைய பேசியிருக்காங்க, அதர்ஸ் லாங்குவேஜில் உள்ள சேனல்ஸில் நிறைய பேர் சேனல்ஸில் பேசியிருக்காங்க. சில பேர் டாக்குமெண்ட்ரியாகவே இதை வந்து வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்ததுக்கு ஒரு எவிடன்ஸாக நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் ஆமாம் நடந்திருக்கு. ஏன்னா அங்கே உள்ள எல்லாம் சின்ன சின்ன ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேட் டச் இருக்கும். பொண்ணு ஒரு சின்ன குழந்தைக்குள்ளே இருக்கும்போது அப்படின்ட்டு பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஐலாண்ட் வந்து இப்போ மாட்டி ஒரு சில பேர் கசிதில்லை. இப்போ ட்ரம்புக்குமே பெரிய ஐடியா இருக்கும். நம்ம யார் என்ன சொல்கிறது, இலான் மஸ்க், அவர் பெரிய இவங்களாம் யாருன்னா ஒரு பெரிய ஒரு இதில் இருக்கிறவங்கல்ல. இப்போ அவங்க பேர் இப்போ அடிபடும் போது இது வந்து அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஃப்ரேம் வந்து பாதிக்குமானா பயங்கரமாக பாதிச்சிருக்கு. ஏன்னா முக்கியமாக ட்ரம்புக்கு பாதிச்சிருக்கு. ஏன்னா எல்லா பக்கத்துலேருந்து இது வந்து வந்திருக்கு. ஏன் இந்த வீடியோ ஃபோட்டோஸில் வெளியே எடுத்து வச்சுருக்காரு அவர். அப்போ இறந்துட்டார்ல. இப்போ அவர் அந்தபடி அந்த தொழில் தான் பண்ணிகிட்டு இருந்தார், இறந்துட்டார்ல. ஆனால் அவரே எடுத்து வச்சுருக்காருன்னா அவரோட சேஃப்டிக்குன்னு இருக்கார். ஏன்னா இன்வால்வ் ஆகிருக்க எல்லாருமே இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்கள். கொஞ்சம் தப்பாக இதானால் கூட இதை வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு இதுக்காக கூட வச்சுருக்கலாம். ஆனால் இப்போ இந்த நியூஸ்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம்
நிறைய பேச்சு பொருளாச்சு. நிறைய சேனல், நிறைய நியூஸில், தமிழ் நியூஸ் சேனலில் கூட இதை வந்துட்டு பேசியிருக்காங்க. இப்படி நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களாம் அந்த மாதிரி இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த பழி கொடுப்பாங்கள்ல, அதனால் சின்ன குழந்தைங்கள வந்துட்டு பழி கொடுக்குறது, சின்ன குழந்தைங்க அது மட்டும் இல்லை, பொண்ணுங்களையுமே கூப்பிட்டு போய் இது மாதிரி பண்ணுறது வந்துட்டு அந்த தீவு வந்து அப்படிப்பட்டதாக ஒன்று, அப்படிப்பட்ட தீவு தான் அது. நம்ம தான் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் சொல்லும்போது இதை வந்துலாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 3000 எவிடன்ஸ் போல் ஒரு ஃபோட்டோஸ், அதில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டீக் அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில கோட் லாங்குவேஜில் வந்துட்டு இதை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இன்னும் ஒரு இது தானே இருக்க மாதிரி தெரியும் ஒரு சில ஃபோட்டோஸில். ஆனால் ஒரு சில ஓப்பனாகவே ஒரு கூட யாராவது நிற்கிற மாதிரி பெர் பண்ணியிருக்கிற மாதிரிலாம் எல்லாம். ஏன்னா கூட இருக்க எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க, அதுவும் பொண்ணுங்க. இதில் வந்து சம்மந்தப்பட்டவங்க நம்ம சொல்கிறோம். இதில் வந்து மோடியும் அந்த மாதிரி, அதாவது இன்வால்வ் ஆகணும்னு சொல்லலை, அவர் இந்த மாதிரி ஒரு அது மூலமாக பெரிய பெரிய ஆட்கள் தலை தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ சைலண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும். சைலண்டாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே போனால் என்ன நடக்கும், இந்த மாதிரி தப்பான இது வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆகுதுல்ல. இதனால் வந்துட்டு உலகமே இப்போ யாரெல்லாம் அவங்களாம் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய ஒரு சிலர்லாம் இன்ஸ்பிரேஷனாக வச்சுருப்பாங்க, அவங்களெல்லாம் தெரியாது நமக்கு. ஆனால் அவங்கள இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்கள இருக்கிற பேரோ மரியாதையோ அந்த ஐலாண்டு போனால் அப்படி தான் அப்படின்ற ஒன்று இருக்குது. இது வந்து யார் எப்படி தெரிய வந்ததுன்னா, அங்கே அந்த ஐலாண்ட்லேருந்து ஒருத்தங்களே வந்திருக்காங்க, ஒரு ஆக்ட்ரஸ் நினைக்கிறேன், மாடர்ன். அவங்க போயிட்டு விசிட் ஆனவங்களுக்கு ஒரு அவங்களே வந்து ஒரு நியூஸ் முன்னால் வந்து பேச முடியாமல் கத்தி கத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே சின்ன பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களெல்லாம் அந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல, அப்படி அவங்க இன்வால்வ் பண்ணி ஏதோ பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணிச்சு அப்படின்ட்டு அவங்க ஒரு ப்ரெஷரில் அது ஒரு இதில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு சிலர் வந்து இவங்கப்பா ஃப்ரேமுக்காக பேசுகிறாங்க, பேருக்காக பப்ளிசிட்டிக்காக பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் நியூஸ் போல அப்படி கன்வே ஆயிடுச்சு. ஆனால் உண்மை அப்போ பேசும்போது யாருக்கும் தெரில, அவங்க இப்படி தான் இதை வச்சு தான் பேசியிருக்காங்கன்ட்டு. ஆனால் இப்போ கேட்கும்போது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நமக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேர்ல்டு வார் 3க்கு ரெடி ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா தங்க விலை எகிருது. அப்படி வேர்ல்டு வார் 3னா ஒரு வார்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சண்டை போயிட்டு போயிடுவாங்கன்னா, இது கோல்டு வார் மாதிரி தெரியாது கண்ணுக்கு. அந்த மாதிரி பணம் வந்து செல்லாது கூட சொல்லலாம். கோல்டு விலை நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் இவ்வளோ தான் வச்சுருக்கணும், கோல்டு மீதி கவர்மெண்ட்டு கொடுத்துருன்ற அளவுக்கு வந்துடும். அதனால் கோல்டு விலை இப்போ ஏன் எகுறதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஏன் எகுறதுன்னுட்டு. கொஞ்ச நாள் எகுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வருஷம் கழிச்சுன்னா கம்மியாயிருச்சு, இப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா சுற்றி நமக்கு இருக்கிறவங்க, நடக்கிற விஷயம், பார்க்குற கேட்குற நியூஸஸ் எல்லாமே வந்து எது ஃபேக்கு, எது ரியலு, எது உண்மை, எது ஏஐ, எது ஹியூமன் கண்டுபிடிக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே உஷாராக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஐரானில் கஷ்டப்பட்டவங்க, அதில் பாதிக்கப்பட்டவங்களாம் வெளியே வந்திருக்காங்க. வந்து ஒரு சில இன்டர்வியூ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் ரொம்ப டேஞ்சரான ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடெண்ட் எபிஸ்டைனில் நடந்திருக்கு. இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வர அளவுக்கு ஒன்று வந்திருக்கு. இப்போ அது வெளியே வந்திருக்கு. இதுவும் வெளியே வரலன்னா தெரியாது யாருக்கும். ஸோ இதுதான் அதோட நிலைமை. ஆக மொத்தத்தில் ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணாமல் என்னமோ தான் வளர்க்குற ஒரு நாய்க்குட்டி மாதிரியோ, இப்போ நாய்க்குட்டியோ ஒரு சில அண்டா வச்சுருக்காங்க. ஆனால் இது அப்படியும் கூட இல்லை, ரொம்ப கீழ்த்தனமாக கையை கட்டி போட்டு அவங்கள ஆர்டர் பண்ணி அடிக்கிறது அப்படி கூட நடந்திருக்கு அந்த ஐலாண்டில். ஸோ அது ஒரு நகரம், ஐலாண்ட்னே சொல்லக்கூடாது, அது ஒரு நகரம், ஒரு ஹெல். ஆக மொத்தத்தில் அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோலையும் அவங்க வந்து பார்க்குறேன். ஓகே.